வணக்கம். கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில மூன்றாம் நபர்களுடைய வதந்திகள் தான் உங்களுக்கு அதிக வேதனைகளையும் பிரச்சனைகளையுமே உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி இருந்திருக்கும். உங்கள் குடும்பத்திற்குள்ளோ அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்விலோ சம்பந்தமே இல்லாத மூன்றாம் நபர்களுடைய தலையீடும் அவங்க பரப்பிய வதந்திகளும் தான் மிகப்பெரிய புயலையும் உங்களுக்கு கிளப்பியிருக்கும். இல்லாததையும் பொல்லாததையும் புனைந்து பேசி உங்கள் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய பலர் முயன்று வந்திருப்பாங்க. அந்த வதந்திகளை பற்றி உண்மை என்னவென்று நீங்கள் ஆராயாமல் உங்களை சுற்றியிருந்தவங்களும் அதை நம்பி உங்களை ஒதுக்கி வைத்து உங்களுக்கு ஆத்திரத்தையும் வேறு மனவேதனையுமே பெரிய மன வேதனையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு காரணியாகவும் அவங்களுடைய வதந்திகள் தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்திருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில நேரடியா உங்களிடம் பேசாமல் பிறரிடம் தவறான தகவல்களை கூறியவர்கள் காரணமாக பல பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் சொல்லாத வார்த்தைகள் உங்களுடையதாக மாற்றப்பட்டிருக்கும். நீங்கள் செய்யாத செயல்கள் அனைத்துமே உங்கள் மீது சுமத்தப்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு வந்திருக்கும். குறிப்பா குடும்பம் அல்லது நெருக்கமான உறவுகளில்தான் மூன்றாம் நபர்களுடைய தலையீடு ஏற்பட போகும்போது ஏற்கனவே இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய ஒன்றாகவும் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். உண்மை தெரிந்திருந்துமே அமைதியாக இருந்த நீங்கள் ஒரு கட்டத்தில் என் மீது ஏன் இவ்வளவு தவறான புரிதல் என்று நீங்கள் மனதிற்குள் வேதனைப்படக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இருந்து வந்திருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைதியை சில தவறாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய நேரமாகவும் உங்கள் வாழ்க்கையில இருந்து வந்திருந்திருக்கும். ஏன்னா ஜோதிட ரீதியாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைக்கப்பட்ட உண்மைகள் அனைத்துமே வெளிச்சத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம் என்று கூறப்படுகின்றன. காலம் எப்போது உண்மையை மறைத்து வைக்கிறது என்பதை நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்களில் கூட நடக்க வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா உங்க குடும்பத்திற்குள்ளேயும் இல்லைன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத நபர்கள் மூன்றாம் நபர்களுடைய தலையீட்டானதான் உங்களுக்கு ஏன்னா அவங்க பரப்பக்கூடிய வதந்திகள் தான் உங்களுக்கு மிக பெரிய புயலை கிளப்பக்கூடிய ஒன்றாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருந்திருக்கும். ஏன்னா அவங்க பரப்பக்கூடிய ஒவ்வொரு வதந்தியுமே இல்லாததையும் என் பொருளாதையும் சேர்த்து பேசியும் ஏன் உங்களுடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய பலர் முயன்று வந்திருப்பாங்க. அந்த வதந்திகளை பற்றி நீங்கள் உண்மை என்னன்னே ஆராயாம உங்களை சுற்றி இருந்தவங்களுமே அதை நம்பி உங்களை ஒதுக்கி வைக்கக்கூடியதுதான் ஒதுக்கி வைத்து இருந்திருப்பாங்க உங்களுக்கு. அதுதான் உங்களுடைய ஆத்திரத்தையும் ஏன் மனவேதனையுமே உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இல்லைன்னா ஒரு சுமையாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து இருந்திருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும் இல்லைன்னா நெருக்கமான உறவுகளை தான் அந்த மூன்றாம் நபர்களுடைய தலையீடு அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து இருந்திருக்கும். ஏன்னா அவங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறிய கருத்து வேறுபாடு கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து இருந்திருக்கும். அது கூட நீங்கள் உண்மை தெரிந்திருந்துமே அமைதியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு கட்டத்தில் தான் என் மீது ஏன் இவ்வளவு தவறான புரிதல் என்று நீங்கள் மனதிற்குள் வேதனைப்படக்கூடிய ஒரு காரணமாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒன்று இருந்து வந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் அனைத்துமே இனிமேல் நீங்கக்கூடிய நாட்களும் உங்களுக்கு இருக்கப் போகின்றன. எதிர்காலத்தை பற்றி அனாவசிய அச்சத்துடனும் தோற்று விடுவோமோ என்ற தாழ்வு மனப்பான்மையுடனும் நீங்கள் வாழ்ந்து வந்த கடகம் ராசினருக்கு பார்த்தீங்கன்னா இனி மனதிற்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையும் துணிச்சலும் உங்க வாழ்க்கையில பிறக்கப் போகின்றன. கண்ணுக்கு தெரியாத பயங்களும் எதிரிகள் ஏற்படக்கூடிய அச்சமும் மற்றும் தொழில் குறித்த கவலைகள் அனைத்துமே உங்களுக்கு சூரியனை கண்ட பனி போல விலகப் போகின்றன. என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களை ரத்தத்திலேயே ஊறியிருக்கப் போகின்றன. எந்த ஒரு சவாலையும் நீங்கள் நேருக்கு நேர் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய ஆளுமை திறனும் உங்களிடம் வளரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கப் போகின்றன. கடந்த காலங்களில் வெளியில பார்க்கும்போது நீங்கள் தைரியமா இருந்தாலும் மனதிற்குள்ள ஒரு பலவிதமான பயங்களையும் கவலைகளும் சுமந்து வந்திருப்பீங்க. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற எண்ணமும் பணம் பற்றிய கவலையும் குடும்பத்தின் நிலைமை குறித்த பதற்றமும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் தொழில் அல்லது வேலை தொடர்பான குழப்பம் என நீங்கள் பல விஷயங்கள்ல உங்களுடைய மனதை ஒரே நேரத்தில் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு இருந்திருக்கும். சில நேரங்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லாத நேரத்தில கூட ஏதாவது நடந்துவிடுமோ என்ற தேவையற்ற அச்சம்தான் மனதில் தோன்றி இருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு இருந்து. ஆனால் இனிமேல் அந்த நிலை எல்லாமே உங்களுக்கு மெல்ல மெல்ல மாற தொடங்க போகிறது. சந்திர பகவானுடைய அருள் உங்களுடைய மனதில் தெளிவையும் அமைதியும் ஏற்படுத்துவதால தேவையற்ற பயங்களை நீங்கள் விட்டுவிட்டு
வாழ்க்கையை நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் உங்களுக்கு உருவாக்கப் போகின்றன. இதுவரை சிறிய பிரச்சனைகள் கூட பெரிதாக நினைத்த நீங்கள் இனிமேல் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக அணுகப் போறீங்க. பிரச்சனை வந்தா அதற்கான தீர்வு இருக்கிறது என்ற நம்பிக்கை தான் உங்களுடைய மனதில் வலுப்பட போகக்கூடிய நல்ல ஒரு நேரமும் உங்கள் மனசில் இருக்க போகிறது. குடும்பத்துல உங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய மனிதர்கள் இருப்பதை நீங்கள் உணரப் போறீங்க. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய புரிதலும் உங்களுக்கு அதிகரிக்கும். குழந்தைகள் உங்களுடன் அன்பாக பேசுவாங்க. பெற்றோரின் ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடும். உறவினர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். இதனால் நான் தனியாக இருக்கிறேன் என்ற உணர்வு மெல்ல மெல்ல உங்களுக்கு மறையக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்க போகின்றன. உங்கள் மனதை பாதித்த பழைய சம்பவங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து வருத்தப்படுவது உங்களுக்கு குறையப் போகின்றன. கடந்த காலத்துல நடந்ததை மாற்ற முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இனிமேல் எதிர்காலத்தை எப்படி சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் கவனம் செலுத்த தொடங்க போறீங்க. இந்த மனமாற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியையும் உருவாக்கக்கூட ஒன்றாகவும் இருக்க போகின்றன. உங்கள் பேச்சிலையும் என் செயலிலுமே தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற தேவையற்ற கவலை எல்லாமே குறைந்து உங்களுக்கு சரி என்று தோன்றக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் நிதானமாக செய்ய தொடங்குவீங்க. பண விஷயங்களிலும் தெளிவு கிடைக்கக்கூடும். உங்களுக்கு வருமானம் மற்றும் செலவுகளை திட்டமிட்டு நிர்வகிப்பதால் பொருளாதார பயமும் குறையும். தொழிலில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் சரியாக கூட போகின்றன. வேலை தொடர்பாக எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைக்கக்கூட போகின்றன. நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுடைய மனதை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒன்றாகவும் இருக்க போகின்றன. வீடு தொடர்பான விஷயமும் குழந்தைகளுடைய கல்வியா இருக்கட்டும், என் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய வேண்டிய சுபகாரியங்கள் போன்றவற்றில் வந்து உங்களுக்கும் சாதகமான மாற்றங்கள் தான் உருவாக்கப் போகின்றன. நீங்கள் எதை பற்றி அதிகமாக கவலைப்பட்டீங்களோ அதே விஷயத்துல இறுதியில் நல்ல தீர்வும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக்கப் போகின்றன. இதனால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பயமும் தன் நம்பிக்கையும் உங்களுக்கு மாறப்போகின்றன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பணம் பற்றிய கவலையும், குடும்பத்தின் நிலைமை குறித்த பதற்றமும், குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனையும், தொழில் அல்லது வேலை தொடர்பான குழப்பம் என நீங்கள் பல விஷயங்களிலிருந்து உங்களுடைய மனதை ஒரே நேரத்தில் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு இருந்திருக்கும். சில நேரங்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லாத நேரத்தில கூட ஏதாவது நடந்துவிடுமோ என்ற தேவையற்ற அச்சம்தான் மனதில் தோன்றி இருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு இருந்து. ஆனால் இனிமேல் அந்த நிலை எல்லாமே உங்களுக்கு மெல்ல மெல்ல மாறத் தொடங்க போகிறது. சந்திர பகவானுடைய அருள் உங்களுடைய மனதில் தெளிவையும் அமைதியும் ஏற்படுத்துவதால தேவையற்ற பயங்களை நீங்கள் விட்டுவிட்டு வாழ்க்கையை நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் உங்களுக்கு உருவாக்கப் போகின்றன. இதுவரை சிறிய பிரச்சனைகள் கூட பெரிதாக நினைத்த நீங்கள் இனிமேல் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக அணுகப் போறீங்க. பிரச்சனை வந்தா அதற்கான தீர்வு இருக்கிறது என்ற நம்பிக்கை தான் உங்களுடைய மனதில் வலுப்பட போகக்கூடிய நல்ல ஒரு நேரமும் உங்கள் மனசில் இருக்க போகிறது. குடும்பத்துல உங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய மனிதர்கள் இருப்பதை நீங்கள் உணரப் போறீங்க. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய புரிதலும் உங்களுக்கு அதிகரிக்கும். குழந்தைகள் உங்களுடன் அன்பாக பேசுவாங்க. பெற்றோரின் ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடும். உறவினர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். இதனால் நான் தனியாக இருக்கிறேன் என்ற உணர்வு மெல்ல மெல்ல உங்களுக்கு மறையக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்க போகின்றன. உங்கள் மனதை பாதித்த பழைய சம்பவங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து வருத்தப்படுவது உங்களுக்கு குறையப் போகின்றன. கடந்த காலத்துல நடந்ததை மாற்ற முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இனிமேல் எதிர்காலத்தை எப்படி சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் கவனம் செலுத்த தொடங்க போறீங்க. இந்த மனமாற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியையும் உருவாக்கக்கூட ஒன்றாகவும் இருக்க போகின்றன. உங்கள் பேச்சிலையும் என் செயலிலுமே தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற தேவையற்ற கவலை எல்லாமே குறைந்து உங்களுக்கு சரி என்று தோன்றக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் நிதானமாக செய்ய தொடங்குவீங்க. பண விஷயங்களிலும் தெளிவு கிடைக்கக்கூடும். உங்களுக்கும் வருமானம் மற்றும் செலவுகளை திட்டமிட்டு நிர்வகிப்பதால் பொருளாதார பயமும் குறையும். தொழிலில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் சரியாக கூட போகின்றன.